Praise the Lord. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக இந்த வாலிபர் எழுப்புதல் தொடர் யூத் ரிவைவல் சீரிஸ் என்பதின் தொடர்பிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் சந்தோஷம். இது மூன்றாவது பாகத்துக்கு தலைப்பு பூமி, எர்த் என்ற தலைப்பு நாம் கொடுத்திருக்கிறோம். இன்று நிச்சயமாக நம்மளோட தேவன் இடைப்பெற்று நம்மளிடத்தில் சில சத்தியங்களை பேசி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நம்மளுக்கு பேசி நம்மளை உற்சாகப்படுத்தி எழுப்புவார், கட்டி அணைப்பாராக. ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அதனால தான் நீங்கள் தொடர்ந்து இந்த சீரிஸை, இந்த தொடரை பார்க்கும்படியாக தேவ ஆவியானவர்களுக்கு ஆர்வத்தை கொடுத்து இந்த ப்ரோக்ராம்க்கு அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இந்த 4 பாகங்களையும் நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது சில நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தோன்றும். நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கினதை, இன்னும் ஒரு படி ஆண்டவரோடு நெருக்கமாய் ஆனதை நீங்கள் உணர்வீர்கள். இது ஒரு எழுப்புதல் தொடர்தான். பெரிய ஆழமான சத்தியங்களை நம் சுற்றி ஆராய்ந்து பார்ப்பது அல்ல, ஆனாலும் தேவையான வசனங்களை தேவையான விதத்தில் உங்களுக்கு எப்படி பேச வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறாரோ அதன்படி பேசி உங்களை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். முதல் பாகம் அக்னி, ஃபயர் என்ற தலைப்புல பார்த்தோம். இரண்டாவது தண்ணீர், வாட்டர் என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். முதலாவது அக்னி என்றால் என்ன, அது எதற்கு தேவை, அது எதற்கு பிரயோஜனமாக இருக்கும், எப்படி இந்த அக்னியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம். நம் கிறிஸ்துவ ஜீவியம் என்பது அக்னி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அக்னியிலிருந்து தான் அது தொடங்க முடியும். வித்தவுட் த ஃபயர் யூ cannot start the Christian walk. அப்போ முதல் பாகம் ஆவியானவர் எப்படி நம் வாழ்க்கையை அக்னியாய் வந்து நம் வாழ்க்கையில் எப்படி காரியங்களை நடப்பிக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அந்த முதல் பாகம் நீ ஒருவேளை பார்க்காமல் இருப்பீங்க சொன்னால் எங்கள் யூடியூப் சேனலில் அந்த முதல் பாகத்தை தட்டி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவது பாகம் தண்ணீர், வாட்டர் என்று நம் வாட்டர் என்றால் என்ன, தண்ணீர் என்றால் என்ன, எப்படி மனிதன் பொதுவான இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது என்று நாம் பார்த்து, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான் என்று சொல்லி தண்ணீருக்கான ஆவிக்குரிய அர்த்தம் என்ற காரியங்களெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆவியானவர் தாகமுள்ளவர் மேல் தண்ணீர் ஊற்ற ஆரம்பிப்பார் என்றெல்லாம் நாம் கடந்து பார்த்து வந்தோம். இரண்டாவது பாகத்தை பார்க்காமல் இருப்பீங்க என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள். நம்ம கிறிஸ்துவ ஜீவித்தில் இந்த அக்கினி பெறாமலும் அல்லது தண்ணீர் அனுபவத்துக்குள் கடந்து போகாமல் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவன் நம்மளை கட்ட முடியாது, நம்மளை கட்டி எழுப்ப முடியாது, ஆண்டவருக்குள்ளதாக பிரகாசிக்க முடியாது. பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் காரணம் என்ன? நீங்கள் ஆண்டவர் மேல் ஆர்வமாக இருக்கிறீங்க, ஆண்டவர் காரியத்தில் ஆர்வமாக இருக்கிறீங்க, இன்னொரு படி எழும்பி வரணும்னு விரும்புகிறீங்க, விடுதலையோடு தேவனுக்காக நீங்கள் பிரகாசிக்கணும்னு விரும்புகிறீங்க. ஆண்டவராக இயேசுவின் மேலேயும் ஆவிக்குரிய காரியங்கள் மேலேயும் உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இப்படியாப்பட்ட நிகழ்ச்சிகளை வந்து தட்டி யாரும் பார்ப்பது கிடையாது. அதுவும் முடிவு வரைக்கும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுவது கிடையாது. If you are watching this program, it is because you love the Lord and you want to draw near unto Him and you want to arise for Him. உங்களுடைய ஆர்வம் உண்மைதான், உங்களுடைய ஆர்வம் நன்மைதான். வேதம் சொல்லுகிறது, ஆவி உற்சாகமாய் இருக்கிறது, மாமிசமோ பலவீனமாய் இருக்கிறது. அநேக சத்தியங்களை நாம் கேட்குறோம், அநேக சத்தியங்களை நாம் தியானிக்கிறோம், அநேக யூடியூப் மெசேஜ் நம்ம கேட்குறோம், அநேக லைவ் சர்வீசஸை நாம் கலந்து கொள்கிறோம், நேரடியாக சபையில் போயிட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ தான் சத்தியங்களை கேட்டாலும், எவ்வளோ தான் ஆராய்ச்சி பண்ணினாலும் ஒரு சில லெவலுக்கு மேலதாக உயர்ந்து போக முடியாமல் சில சூழ்நிலைகளுக்குள்ளதாக நீங்கள் கடந்து போயிருக்கக்கூடும். அக்னி அனுபவமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு, தண்ணீர் அனுபவமும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஆனால் இன்னும் ஒரு தெய்வீகமான விடுதலை வரவில்லை. சத்தியங்களை கேட்கும் பொழுது உற்சாகமாக தான் இருக்கிறது, சந்தோஷமாக தான் இருக்குது, கட்டப்படுவது போல தான் உணர்கிறேன். ஆண்டவர் எழுப்பி விடுகிறார் தான். ஆனால் எழுப்புதல் அடைந்த நான் சில நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் சோர்ந்து போகிறேன் என்பதான ஒரு அனுபவத்துக்குள்ளதாக கடந்து போய் கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளையே, இன்று எர்த்
பூமி என்ற இந்த மூன்றாவது பாகம் அதற்கு பதிலாய் காணப்படும். பதிலாய் அது காணப்பட்டாலும் அந்த பதிலை நீங்க பெற்றுக்கொண்டு அதை நீங்க நடைமுறையில் கொண்டு வரும் பொழுதுதான் விடுதலை உண்டாகும். நான் உங்களை உணர்ச்சி வசமாய் உற்சாகப்படுத்தி கத்தி கூச்சலை போட்டோ சத்தமிட்டோ உங்களுக்கு விடுதலை என்று ஒரு மாயமான ஒரு விடுதலை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்களை உணர்ச்சி வசப்பட செய்துட்டு அதில் திருப்தி அடைந்து கடந்து போகும்படியாக உங்களிடத்தில் நான் பேச விரும்பவில்லை. அதற்கு அநேக ஊழியங்களும் உண்டு, இருக்கட்டும். ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும்படியாகவும் உண்மையான விடுதலையும் உண்மையான மேன்மையும் உண்மையான மகிமையான ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வசனம் ஒன்றே ஆதாரம், வசனம் ஒன்றே வாசலாய் காணப்படும் என்று என்னுடைய 15 ஆண்டு கிறிஸ்துவ ஜீவியத்தில் கடந்து வந்த பிறகு கற்றுக்கொண்டதை உங்களுக்கு நான் போதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். அந்த 15 ஆண்டுகளாகவும் எத்தனையோ சபைகளுக்கு போயிருக்கிறேன், எத்தனையோ ஊழியர்களை பின்பற்றிருக்கிறேன், எத்தனையோ ஆவிக்குரிய அசைவுகளுக்குள்ளதாய் கடந்து போயிருக்கிறேன், எத்தனையோ அனுபவங்களுக்குள்ளதாய் கடந்து போயிருக்கிறேன். அனைத்தையும் ருசி பார்த்த பிறகு அனைத்திலும் நன்மை இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் தான். எல்லாத்துலேயும் ஒரு திருப்தி இருக்கிறது, எல்லாத்துலேயும் ஆவியானுடைய அசைவு இருக்கிறது என்று உண்மைதான். இருந்தாலும் அஸ்திவாரம், வாட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லி கேட்கும் பொழுது அது வேத வசனம் மாத்திரம் என்று நான் ஆணித்தனமாய் தெளிவாய் புரிந்து கொண்டேன். நம்முடைய வசனம், இந்த வேத வசன பிரகாரம் வாழ்க்கை கட்டப்படாவிட்டால், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பதில் இந்த வேதத்திலிருந்து நாம் பெறாவிட்டால், எப்படியாப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பெற்றாலும் சரி, எப்படியாப்பட்ட அபிஷேகத்தை பெற்று வாரி போட்டு உளுந்து குளுந்து சுருண்டு கொண்டு போனாலும் சரி, எப்படிதான் நிரம்பி வழிந்தாலும் சரி, ஒரு ஓட்ட பை போலதான் அது மீண்டுமாய் பெற்றது இழந்து போகக்கூடும். முதல் பாகத்தில் ஒருவர் நீங்க அக்கினியை பெற்றிருந்திருக்கலாம், இரண்டாவது பாகத்தில் நீங்க தண்ணீர் நீச்சல் ஆழத்துக்குள்ளதாய் கடந்து போய் நிரம்பி வழிந்திருக்கலாம். ஆனால் இந்த மூன்றாவது பாகத்தில் இந்த பூமி என்ற தலைப்புல வசனத்தின் ஆழத்துக்குள்ளதான் நாம் கடந்து போக போறோம். வசனத்தின் முக்கியத்துவத்தை நாம் உணரப் போகிறோம். இதை நீங்க சரியா கை ஆளாவிட்டால், சரியா பெற்றுக்கொள்ளாவிட்டால், சரியா நீங்க வாழ்க்கையில் அப்பியாப்படுத்தாவிட்டால் பெற்ற அக்கினி வீண், பெற்ற தண்ணீர் வீணாய் போகிவிடும். இப்படிதான் அநேக கிறிஸ்துவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மகிமையானதை ருசி பார்த்தாலும் அனுபவித்தாலும் ஒரு விடுதலையான வாழ்க்கைக்குள்ளதாய் கடந்து போவது கிடையாது. இட் இஸ் பிகாஸ் God is not looking after the people who hears the word, but those who does the word. வசனத்தை கேட்பது மாத்திரம் போதாது, அதன்படி வாழும்படியாய் விரும்பி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்கிறவர்கள் மாத்திரம்தான் பூர்ணமான ஒரு மகிமையான ஜெயம் உள்ள வாழ்க்கையை இந்த பூமியில வாழ்ந்து இருக்க கூடும். சில நேரத்தில் ஆவிக்குரிய விடுதலை நம்மளுக்கு தேவை இல்லை, சில நேரத்தில் சில பொறுப்புள்ள டிசிப்ளின் நம்மளுக்கு தேவை. Sometimes we do not need the D deliverance, but we need the D discipline. Many people look for deliverance, but they lack discipline. When you only seek after deliverance but do not practice discipline, you will never come up, you will never rise up, you will never possess the promises and the destiny that God has destined for you or placed over your life. நேகர் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஆகிலால் இன்னைக்கு நீங்கள் அந்த கட்டத்துக்கு வரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அவர் அநேக காரியங்களை பேசியிருக்க கூடும். சில காரியங்களை விட சொல்லியிருப்பார், விட்டு விட்டீர்களா? சில காரியங்களை மாற்றி அமைக்க சொல்லியிருப்பார், மாற்றி அமைத்து விட்டீர்களா? சில காரியங்களை செய்ய சொல்லியிருப்பார், செய்திருக்கிறீர்களா? சில காரியங்களை செய்யறதை விட சொல்லியிருப்பார், விட்டு விட்டீர்களா? இப்படி டிசிப்ளின் இல்லாமல் நாம் காணப்படுகிறதுனால எவ்வளவுதான் டெலிவரன்ஸை பெற்றாலும்
விடுதலை பெற்றாலும் மீண்டும் மீண்டுமாக அதே கட்டுக்குள்ளதாக நாம் அகப்படுகிறோம். மீண்டுமாக அதே சிக்கலுக்குள்ளதாக நாம் சிக்கிக் கொள்ளுகிறோம். It is because the body of Christ is lacking the discipline that the word of God is demanding. இன்னைக்கு நாம் வேத வசனங்களுக்குள்ளதாக கடந்து போவதற்கு முன்பதாக கண்களை மூடின வண்ணமாய் கர்த்தருடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்தி நாம் நேராக வசனக்குள்ளதாக கடந்து போகிறோம். கண்களை மூடின வண்ணமாக, அப்பா தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் எங்களிடத்தில் உலாவிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசனம் இதோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தொடட்டும், அது ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய மகிமையின் பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும் கடந்து வரட்டும். Let the anointing of the Holy Spirit flow in the life of the audience right now, Father. உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகிமைப்படுத்தி உம்முடைய கிருபையை உயர்த்தி நாங்கள் பாடுகிற வேளையில் உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும். உம்முடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையில் பெருகட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையை பெருகும்படியாய் எங்களை உம்முடைய தெய்வீகமான பிரசனத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நேராக வசனங்களுக்குள்ளதாக நாம் கடந்து போவோம். 4 எலமெண்ட்ஸ் என்ற தலைப்பிலே நாம் இந்த சீரிஸை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 3வது பாகத்தில் எர்த், பூமி என்ற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பூமி ஆனது ஒழுங்கமையும் வெறுமையாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டு இருந்தாள். இந்த பூமி முழுவதும் இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் தண்ணீரால் மூடி இருந்தது, அது வெறுமையாய் இருந்ததாய் நாம் பார்க்கிறோம். பூமி மேல் தண்ணீர் பூமியை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருந்தது. அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த பூமியிலே மனிதன் உலாவ முடியாது, எதுக்கும் இந்த பூமியை பிரயோஜனப்படுத்த முடியாது. தண்ணீர் நல்லதுதான். 2வது பாகத்தில் பார்த்தோம், ஒரு மனுஷன் தண்ணீர் குடிக்காமல் வாழ முடியாது என்று சொல்லி நீச்சல் ஆழத்துக்குள் கடந்து போகாமல் ஆவிக்குள் நிரம்பி வழியாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று நாம் 2வது பாகத்தில் பார்த்தோம். ஆவியால் நடத்தப்பட வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆனாலும் தண்ணீர் மாற்றம் மூழ்கி சூழ்ந்து கொண்டு இருக்கும் வேளையிலே பூமி வெளியரங்கமாக அப்பியர் பண்ணாத வரைக்கும் ஒரு பிரயோஜனமாக இந்த பூமி காணப்பட முடியாது என்று சொல்லி இந்த 2வது வசனத்தில் பார்க்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எப்படி நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும்? You see, you have the fire in you. You have the fire anointing in your life. You also have the water experience. தண்ணீர் குள்ளதாக மூழ்கி எழும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம். ஆவி நிறைவை தண்ணீராக பரிசுத்தனுக்கு அடையாளமாய் நிரம்பி வழிந்திருக்கலாம். அன்றாம் இந்த நல்ல நிலமாய் பூமியாய் நாம் காணப்படாத வரையிலும் தேவன் நம்மளை கொண்டு கட்ட வேண்டியதை கட்ட முடியாது. அதனால தான் வசனத்தை ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் வார்த்தையை கை கொண்டு அதின்படி கட்டுகிறவன் அவன் நல்ல ஒரு சாலிட் கான்கிரீட்ல தன்னோட வாழ்க்கையை கட்டுகிறானா. ஆனால் வசனத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டாதவன் மண்ணில் மேல் கட்டுகிறான். புயல் ஏதாவது அடித்தால் எனி டைம் அது சரிந்து உடைந்து அழிந்து போய்விடும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பூமி தண்ணீர் மூழ்கி இருக்கிற வரைக்கும் the earth cannot be inhabited. எந்த ஒரு மிருக ஜீவன்களும் அல்லது கர்த்தருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனோ இந்த பூமியில் வாழ முடியாது. அப்போ அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் தேவன் 9வது வசனம் 10வது வசனத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார். பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கும் சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். இந்த ஜலங்கள்
ஒரு பக்கமாகவும் வட்டாந்தரம் ஒரு பக்கமாக கர்த்தர் பிரித்து தண்ணீர் ஒரு பகுதியாகவும் நிலங்கள் ஒரு பகுதியாகவும் பிரித்து பூமி என்று பெயரிட்ட பிறகு தேவன் இந்த பூமியிலே உயிர் ஜீவங்கள் வாழும்படியாக தேவன் சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறார். God gave the purpose. அப்பொழுது அந்த நேரத்தில் நீங்க பார்க்க வேண்டும், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மனுஷரை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். முதலாவது பூமிக்கு உயிரை கொடுக்கிறதுக்கு தண்ணியை ஒரு பக்கமாகவும் பூமியை ஒரு பக்கமாகவும் இந்த வட்டாந்தரத்தை பூமி என்று பெயரிட்டு இந்த டராட் வெளியரங்கமாய் தெரிகிறதான மண் இடங்களை கர்த்தர் உருவாக்கி நம் நடக்கக்கூடிய இடங்களை உருவாக்கி பூமி ஒரு இன்ஹாபிட்டன்ட் பிளேஸாக உயிர் ஜீவங்கள் வாழக்கூடிய இடமாக பூமிக்கு ஜீவனை கொடுத்த பிறகு இரண்டாவது அதே மண்ணிலிருந்து மனுஷனை உருவாக்குறதை பார்க்கிறோம். நம் மண்ணிலால உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் மண்ணிலிருந்து வந்தவன் மண்ணுக்கே போக கடவன் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த சரீரமானது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. We ourselves are the formation of earth. பூமியில் இருந்து தான் நாம் தோன்றி வந்திருக்கிறோம். இது முதலாவது சத்தியம் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது. We came out of the earth. அப்ப லைஃபை குறிக்கிறது. பூமி என்று சொல்லும் பொழுது மனிதனை குறிக்கிறது. பூமி என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிருஷ்டிப்பை ஆவிக்குரிய அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன் ஆண்டவர் ஆவிக்குரிய வியாக்கியானங்களை ஓமைகளை பேசும் பொழுது மண்ணாக நம்மளை கருதி அநேக இடங்களில் பேசுகிறார். மண் என்று சொல்லும் பொழுது மனிதனை குறிக்கும், மண் என்று சொல்லும் நம்முடைய சிருஷ்டிப்பை குறிக்கும். பூமி அல்லது மண் என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை குறிக்கும், மனிதனை குறிக்கும். இப்படித்தான் மத்தேயு 13வது அதிகாரம் 18வது வசனத்தை தொடங்கி ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம். அதாவது அநேக ஓமைகளை இயேசுவானவர் பேசியிருக்கிறார். ஓமைகள் மூலியமாய் பரலோக சத்தியத்தை நம்மளுக்கு போதித்திருக்கிறார். அப்படி போலதான் இந்த மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஒரு சத்தியத்தை, மிகவும் முக்கியமான ஒரு சத்தியம், ரொம்ப வழக்கமாக எல்லாரும் கேட்டிருக்கக்கூடியதான ஒரு வேத பகுதி தான். ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதி மிகவும் முக்கியமானது என்று நான் சொல்லக்கூடும். காரணம் ஏன்னா இந்த மத்தேயு 13வது அதிகாரம் குட் சாயில், நல்ல நிலத்தை குறித்து தேவன் பேசுகிறார். நிலம் என்று சொல்லும் போது முதலே நான் சொன்ன அது நம்மளை குறிக்க, நம்முடைய இருதயத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்ப மத்தேயு 13வது அதிகாரம் தொடங்கி நீங்க வாசிப்பீங்க என்று சொன்னால் இந்த ஓமையை வாசிக்கலாம். ஆனா நம்ம நேராக 18வது வசனத்தை தொடங்கி இந்த ஓமைக்கான வியாக்கியானத்தை Jesus gives the explanation to this particular parable. நம்ம நேராக அதனுடைய எக்ஸ்பிளனேஷனுக்குள் கடந்து போவோம். அதில் விளக்கத்துக்குள்ளதாக நாம் கடந்து போவோம், நேரத்தை நாம் மிச்சப்படுத்தும்படியாக. அப்போ 18வது வசனத்தோட நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. இது உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு ஓமை தான். அந்த கற்பாலையில் விழுந்த விதை, இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை, முள் இருக்கிற இடத்துல விழுந்த விதை என்று சொல்லி அநேக காரியங்களை நல்ல நிலங்களிலும் கம்பேர் பண்ணி ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். 18வது வசனம், ஆகியால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கள் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனோ வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகிலே விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்குதான்? ராஜ்யத்தின் வசனத்தை கேட்கிறான், அவன் கேட்டும் உணராது இருக்கிறான். ஆங்கிலத்தில் நோ அண்டர்ஸ்டாண்டிங், he did not have the understanding என்று நாம் பார்க்கிறோம். சரியாய் புரிந்து கொள்ளாமல் அவன் வாழும் பொழுது என்ன ஆகுதுன்னா, பொல்லாதவன் வந்து அந்த விதையை திருடிட்டு போயிடுவானாம்.
அப்ப வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் உங்க வாழ்க்கையில வசனம் காணப்படும் பொழுது, விதை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை. ஆனால் முதல்ல தான் நிகழ்ச்சி தொடங்கும் பொழுதே நான் சொன்னேன், அநேக சத்தியங்கள் நீங்க கேட்டு இருக்க கூடும், ஆனாலும் உங்க வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள் வராமல் காணப்படுவதற்கான காரணம் என்னென்று குறித்தான் இன்னைக்கு ஆவியானவர் நம்ம இடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். அப்ப ஒருவேளை நீங்க கேட்ட ஒவ்வொரு வசனமும் நல்ல நிலத்தில் விதைக்கப்படாமல், நல்ல பூமியில விதைக்கப்படாமல், இந்த வழி அருகிலே விழுந்த விதை பொழுதாக நீங்க பெற்ற ஒவ்வொரு வசனம் உங்க வழி அருகிலே விழுந்து கொண்டு இருந்திருக்கும் சொன்னா, நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பீர்கள். Because you did not have and because we did not have the proper understanding, உணராது இருக்கிறதுனால அந்த வார்த்தையை பிசாசு திருட்டு போயிடுறான். ஒருவேளை நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடும். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது 20வது வசனம் 21வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், ராக்கி கிரவுண்ட்ஸ், நல்ல கற்கள் இருக்கிற இடத்துல அந்த விதை உளுந்திருக்குன்னு சொன்னா, வசனத்தை, அதுக்கு என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். நீங்க பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நான் அநேக வீடியோவை நான் போட்டு கொண்டு இருக்கிறேன், அநேக செய்தியை நான் வெளியிடுகிறேன், அது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அதை கேட்டும் அந்த ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு ஆப்ஜெக்டிவ் உண்டு, ஒரு மிஷன் உண்டு. அது இன்னும் உங்க வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கு, ஆனாலும் நீங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறீங்க சொன்னா, நீங்கள் வசனத்தை கேட்டு சந்தோஷமாய் பெற்றுக் கொள்ளுகிறீங்க தான். நீங்க சந்தோஷமாய் கேட்டு பெற்றுக்கொண்டாலும் ஆகிலும் தனக்குள்ளே வேர் இல்லாதவனாய், நல்ல ரூட் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உடனே உண்டான இடறி விடுவான். அதாவது என்ன அர்த்தம்? நீங்க வசனத்தை கேட்காம சந்தோஷமா கேட்குறீங்க, ஒவ்வொரு செய்தி அலுவலையா பிரைஸ் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. ஆனா வசனத்தை கேட்டு இந்த யூடியூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கைக்குள்ளதாக டெய்லி லைஃபுக்குள்ள நீங்க கடந்து போகும் பொழுது அநேக சூழ்நிலை கடந்து போவீங்க, அநேக கஷ்ட நஷ்டங்களும் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள கடந்து போகும் பொழுது அதுக்கு நீங்க இடம் கொடுக்கறதுனால நீங்க இடறி போய் விடுகிறீர்கள். ஏன்னா உங்களுக்குள்ள வந்த வசனம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு பிசாசு அதுக்கு விரோதமா சேலஞ்ச் எழுப்புவான். அக்கனியை பெற்றுக்கொள்ள ஜபிக்க வேண்டும், ஆவில நிரம்ப வேண்டும் என்று நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை 1 நாள் 2 நாள் செய்வீங்க, ஆனா அதுக்கு விரோதமாக பிசாசு உங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுறதுனால 3ஆம் நாள் 4ஆம் நாள் அதை விட்டு விடுவீங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்யறதுனால அதன் மூலியமாய் வர வேண்டிய அந்த ஜெயம் விடுதலை நீங்க பார்க்க மாட்டீங்க. So you listen to the word but you don't become the doer of the word. அது காரணம் அதுக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதங்கள் எழும்பும் பொழுது you do not stand firm, discipline இல்லாமல் போகிறதுனால விடுதலை பரிபூர்ணப்படுவது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு சிலர் காணப்படுவார்கள். 22வது வசனம் பார்க்கும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், இந்த முள்ளு டான்ஸ் இருக்கிற இடங்கள், முள் இருக்கிற இடங்களில் தேவ வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் மனது, உங்கள் பூமி எப்படிப்பட்டது? முள் உள்ளதாய் இருக்குன்னு சொன்னா அது என்ன குறிக்கிறதா? வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தோம், உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது 2 காரியம். உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். சில பேருக்கு கஷ்டத்தினால, சில பேருக்கு ஓவர் வசதினால, இது 2 இருக்கிறதுனால வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலன் அற்று போவான். இது எங்க குறிக்குதுன்னா, நீங்க வசனத்தை கேட்குறீங்க, அதையும் வெற்றுக்கொள்ளுகிறீர்கள், அதுக்கப்புறம் உங்க அனுதின வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, பிரச்சனைக்குள்ள கடந்து போகும் பொழுது அந்த வசனத்தை மறந்து விடுகிறோம். அந்த வசனத்தில் ஆண்டவர் கொடுத்த ரகசியங்களை கீஸை பயன்படுத்தாம அலட்சியம் பண்ணி விடுவோம். ஒரு சில பேர் என்னன்னா உலக மயக்கம், ஓவரால் என்டர்டெயின்மெண்ட், ஏதாவது ஒரு காரியம். உங்களுக்கு சில பேர் படத்துக்கு பைத்தியமாக இருப்பீங்க, சிலர் கூட்டாளியாக நேரத்தை செலவு பண்ணுறதுல பைத்தியமாக இருக்க, சிலர் ஊழியம் சர்ச்சுக்கு ஓடுகிறதுல பைத்தியமாக இருப்பீங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியம், ஒரு சொகுசு, சில பேர் காடி மேலே பைத்தியமாக இருக்கும், சில பேர் மேக்கப் மேலே பைத்தியமாக இருக்கும். இந்த உலக மயக்கத்திற்காக நீங்கள் அதிக நேரத்தை கொடுக்கறதுனால
இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு போதுமான இடம் கொடுப்பதில்லை. 1 மணி நேரம் செபிப்பது எப்படி என்று வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம். வேதத்தை முழுசாக படித்து முடிப்பது எப்படி என்று நீங்கள் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்த பிறகு, இதெல்லாம் நான் போட்ட செய்தி தான், இதெல்லாம் நீங்கள் பார்த்து கமெண்ட் போட்டு சந்தோஷமாக அதை பெற்றுக்கொண்டாலும் அதை அபியாசப்படுத்துறதுக்கு நேரத்தை ஒதுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நேரங்கள் பல இடங்களில், ஒருவேளை உங்கள் கஷ்டத்தினால வேலையை அதிகமாக செய்யணுங்கிற கடுமையாக சூழ்நிலை கடந்து போயிருக்கக்கூடும். ஒரு வேளை நீங்கள் உலக மயக்கம், மற்ற காரியங்களுக்கு நீங்கள் அதிகமான நீங்கள் ஃபோனுக்காக ஃபேஸ்புக்காக நேரத்தை கொடுக்கறதுனால, இதுக்கு நேரத்தை கொடுக்க உலக மயக்கத்தில் மயங்கி போயிருக்கிறதுனாலையும் இந்த வசனமானது அதை நீங்கள் பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை அபியாசப்படுத்தாதனால, பிகாஸ் யூ லேக் த டிசிப்ளின் டு ப்ராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட், என்ன ஆகுது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இடறி பலன் அற்று போனவராய் காணப்படுகிறீங்க. ஸோ இந்த 3 கேட்டகரியிலையும் ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கலாம். வழி அருகே விதைக்கப்பட்டவன் சரியாக வசனத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கக்கூடும். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவனாக இருக்கலாம். என்ன ஆயிடுச்சு, சரியான வேர் இல்லாமல் காணப்படுகிறதுனால நீங்கள் இடறி போய்விடக்கூடும். அல்லது இந்த முட்கள் காணப்படுகிறதான இடத்துல உங்கள் வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், நீங்கள் இந்த உலக கவலைகள் இல்லை உலக மயக்கத்தினால நீங்கள் திசை திருப்பப்பட்டு நீங்கள் கனி கொடுக்க முடியாமல் போயிருக்கக்கூடும். யூ see, you must understand the word of God is the seed. நல்லா கவனிங்க, தேவனுடைய வசனம் இந்த ஓமையில் விதையாய் காணப்பட்டிருக்கிறது. விதையை விதைப்பார்கள், விதையை விதைப்பார்கள். ஒரு விவசாயி விதையை வச்சு சாப்பிட முடியாது, விதையை வச்சு சம்பாதிக்க முடியாது. ஆனால் அந்த விதையை மண்ணிலே பூமியிலே விதைத்து அதை தண்ணீர் பாய்ச்சி அதை வளர கால நேரம் கொடுக்கணும். ஒரு 6 மாதம் எடுக்கும் வச்சுக்கோங்களேன், ஹார்வெஸ்ட் டைம் வரணும். அப்போ அது கனி கொடுக்கும் பொழுது அவன் அறுவடை செய்வான். அது அறுவடை செய்து தான் அதை சாப்பிட முடியும், அதை விற்று காசாக சம்பாதித்து வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நிறையா பேருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு எதிர்பார்க்குறோம். நான் முதலே ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், உங்களை உணர்ச்சி வசப்பட செய்து எழுப்புதல் என்று சொல்லிக்கொண்டு சத்தமாக இசையை போட்டோ சத்தமாய் கத்தி கூச்சல் போட்டு உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை வெறுமையை வீடு திரும்ப அனுப்ப நான் விரும்பவில்லை. சத்தியத்தை சத்தியமாய் உங்களுக்கு பேச நான் வந்திருக்கிறேன். The word of God says, the word of God is a seed. தேவனுடைய வசனமானது ஒரு விதைதான். அது விதைக்கப்படாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை ஆங்க பூமி, உங்களுடைய மனம் என்று காணப்படுகிற இந்த மனம் என்ற நிலம், இதில் சரியாய் வசனம் விதைக்கப்படணும். அது விதைக்கப்பட்டு நீர் பாய்ச்சப்பட்டு சரியாய் வளர நேரம் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். விதைச்சிட்டு விவசாயி தெரியாமதி போயிட்டா அதுவாக 6 மாதம் கழிச்சு அறுவடை வர போகிறது கிடையாது. அவன் ஒவ்வொரு நாளும் கவனிப்பான், அவன் தண்ணீர் பாய்ச்சுவான், அது சூரியன் எப்படி இருக்குது, அது இப்போ மழை பெய்யுதா அந்த சீசனுக்கு எப்படி இருக்குது என்று சொல்லி கவனமாய் அந்த விதைக்கப்பட்ட விதை கனி கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி அவன் அந்த 6 மாதம் அறுவடை நாட்கள் வர்ற வரைக்கும் அவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு தான் இருந்தான். அவன் செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருப்பது நிமித்தமாய் அந்த விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல அது 30, 60, 100 என்று கனி கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால தான் 23வது வசனம் சொல்லுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறனும் உணர்கிறனுமாய் இருந்து. அண்டர்ஸ்டாண்ட் பண்றா, கேட்கறது மாத்திரம் கிடையாது. யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் ஆஃப் காட். நீங்க கேட்குறீங்க சத்தியம், அது விளங்குதா, விளங்கலாம் கேள்வி கேட்க வேண்டும், ஒரு புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னா நீங்க புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். புரிந்து கொண்டு உணர்வு அடைந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருகிறனாய் என்றார். அப்ப you must receive the word, you must understand the word. He who understands the word will practice the word. அப்ப நீங்க வசனத்தை நீங்க அபியாசப்படுத்தும் பொழுது அது கனி கொடுக்க ஆரம்பிக்கிறது. விதைக்கும் பொழுது ஒரேடியா அறுவடை வராது. sometimes it takes few months. அப்ப இன்னைக்கு நீங்க கேட்கிற செய்தியை கேட்டு புரிந்து கொண்டு அதை அபியாசப்படுத்தும் பொழுது தான் காலங்கள் கடந்து வரும் பொழுது நீங்க இப்ப கேட்ட சத்தியம் சில மாதங்களுக்கு பிறகு அறுவடையை உங்க வாழ்க்கையில மாறும். அநேக தேவ பிள்ளைகள் இது உணராமல் இருக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட் ரிவைவல், ஃபாஸ்ட் ஃபுட் மிரக்கலை எதிர்பார்த்து கொண்டு உடனடியாக ஏதாவது நடக்கும், இந்த செய்தியை கேட்கிறேன் உடனே ஒரு அற்புதம் நடந்துரும். ஆம்,
ஆண்டவர் அற்புதம் செய்பவர் தான், உடனடியாக அற்புதங்கள் செய்பவர் தான். இப்போவே உங்களுக்கு சில மாற்றங்களை கொடுக்க முடியும் தான், இப்போவே சில அதிசயங்களை வாழ்க்கையில் செய்ய முடியும் தான். சில நேரங்களில் கர்த்தர் உடனடியாக காரியங்கள் செய்வதில்லை, நேரம் எடுத்து செய்கிறார். ஆனால் அவர் நேரம் எடுத்து செய்தாலும் சிறந்த விதத்தில் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் தேவன் எந்த அளவுக்கு செயல்பட வேண்டும் எதிர்பார்க்கிறீர்களோ அதே அளவுக்கு தேவனும் நீங்கள் பெற்ற வசனத்தின்படி செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் தேவ வசனம், இதுதான் சத்தியம். நீங்க இப்படிதான் வாழ்க்கையில நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு உணர்கிறீர்கள், புரிந்து கொள்ளுங்க. அப்ப இந்த பூமி, இந்த எர்த், இந்த நிலமாகிய உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் விதைக்கப்பட வேண்டும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் தேவ வசனங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பூமி, உங்களுடைய நிலம் வழி அருகே அல்ல, கற்பாறையில் அல்ல, முள் உள்ளங்கள் இடலில் அல்ல, நல்ல நிலமாய் மாற வேண்டும். இன்னைக்கு தேவனிடத்தில் நீங்கள் குட் எர்த், நல்ல பூமியாய், நல்ல நிலமாய் நாம் மாற வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்டு உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இனி நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலோ அல்லது வேர் இல்லாமலோ அல்லது நீங்க இந்த உலக துன்பங்களுக்கோ உலக ஆசைகளுக்கோ அதிக கவனத்தை செலுத்தாமலோ நீங்கள் நல்ல நிலமாய் மாறுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கேட்குற ஒவ்வொரு தேவ செய்திகளும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் 30, 60, 100 கனி கொடுக்க செய்ய முடியும். ஆமென். அப்போ 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு எடுத்து விளக்கி காண்பிக்க போகிறேன். இந்த 19வது வசனத்தில் பார்க்கும் பொழுது உணர்வு அடையாமல் இருந்தவன் பார்க்கிறோம். உணர்வு என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று போடப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு மனிதன் அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்ள முடியும்? ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படியா, அது விதை விழுந்தாலும் அதை கேட்டவனாய், வசனத்தை கேட்டவனாய் இருந்தாலும் அதை உணர்வு அடைந்தவனாய் இருக்கணுமா, புரிந்து கொண்டவனாய் இருக்கணுமா. இரண்டாவது, இந்த கற்பாலை இடங்களில் விழுந்த விதைக்கு என்ன பிரச்சனை, அது வேருண்டு வளராமல் போச்சான். அப்போ வேர் இல்லை. அப்போ முதலாவது அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வு அடைய வேண்டும். இரண்டாவது வேறொன்று நிற்க வேண்டும், வேறாய் காணப்பட வேண்டும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரூட்டும் உணர்வு அடைவதிலும் பிறகு நல்ல ரூட்டாய்க காணப்படும் பொழுது, வேறுண்டு இருக்கும் பொழுது, மூன்றாவது இந்த உலக மயக்கத்துக்கோ உலக வேதனைகளுக்கோ அதிக கவனத்தை நாம் செலுத்தாமல் மேற்கொண்டு 4வது ஸ்டேஜ் ஆகிய நல்ல நிலத்தில் இந்த விதையாய் நாம் காணப்பட முடியும். மீண்டும் சொல்லுகிறேன், 19வது வசனத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. ஏன் கனி கொடுக்க முடியல? சரியாக உணர்வு அல்ல, நோ அண்டர்ஸ்டாண்டிங். இரண்டாவது 20வது வசனம் 21வது வசனத்தில் ஏன் சரியான கனி கொடுக்க முடியல? அவனுக்கு வேர் இல்லாமல் இருந்தது. மூன்றாவது இடத்துல ஏன் சரியாக கனி கொடுக்க முடியல? அவன் இந்த உலக மயக்கத்துக்கும் உலக போராட்டங்களுக்கும் அதிகமாக கவனித்து செலுத்தினதுனால. அப்போ இதை மேற்கொள்வதற்கான ரகசியம் என்ற 19வது வசனத்தில் காணப்படுகிறதான உணர்வு அடைய வேண்டும். அண்டர்ஸ்டாண்டிங் முதலாவது இருக்க வேண்டும். இரண்டாவது 20வது 21வது வசனத்தின் பிரகாரமாய் அவன் வேறுண்டனாய் காணப்பட்டிருக்க வேண்டும். இந்த முதல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த ரூட்டும் உணர்வு அடைவதிலும் இந்த வேறு உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், மூன்றாவது போராட்டமாய் கடந்து வருகிறதான இந்த உலக போராட்டங்களும் கவலைகளும் இந்த உலக மயக்கங்களும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஜெயம் எடுக்கும் பொழுது தான் 4வதாக நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் நீங்கள் பல மடங்கு கனி கொடுக்கலை மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரகசியத்தை நம்மிடத்தில் இந்த ஓமை மூலம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு தேவை 2 விஷயம், தி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தி ரூட். உணர்வு அடையணும், இரண்டாவது வேறொன்று இருக்கணும். இது 2 உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் சொன்னால் உலக மயக்கத்தை நீங்கள் ஜெயிச்சிடலாம், நீங்கள் உலக கவலைகளையும் ஜெயிச்சிடலாம். இது 2 ஜெயிப்பீங்கன்னா
நீங்கள் பல மடங்கு கனி கொடுப்பது நிச்சயம். காரணம், நீங்க நல்ல நிலமாய் மாறுகிறீர்கள். வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோமாக. யோவான் 13வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். யோவான் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த உணர்வு அடைவது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 13வது அதிகாரம் 17வது வசனம். நீங்கள் இவைகள் அறிந்து இருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நீங்கள் இவைகளை அறிந்து இருக்கிறபடியால், தேங்க்யூ லார்ட், நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் சத்தரபூக்கர் ஹத்திரியா இவைகள் செய்வீர்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆங்கிலத்தையும் வாசிக்கிறேன். You do not realize now what I am doing, but later you will understand. பாண்டு சொல்றாரு, இப்போ நான் என்ன செய்யறேன்னு உங்களால் புரிந்து கொள்ள முடியல, ஆனால் அதை செய்விங் என்று சொன்னால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆங்கிலத்தில் இன்னும் தெளிவாய் போடப்பட்டுகிறது, நீங்கள் இதை புரிந்து கொள்ள நாள் வரும். You will understand it என்று சொல்லுகிறார். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் லேட்டர். நீங்கள் பிறகு புரிந்து கொள்ள முடியும் என்று ஆங்கிலத்தில் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் செய்வது என்னவென்று புரிந்து கொள்ளாமல் காணப்படுகிறது, நம்மளுக்கு காணப்படுகிறதான பிரச்சனை. அப்போ எப்போ நம்ம செய்வதை புரிந்து கொள்ள முடியும்? யோவான் 16வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது யோவான் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிப்போம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகள் நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். புரிந்து கொள்ள முடியாது. நான் நிறைய காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்படி தான் அநேக சத்தியங்களை கேட்டோம், நம்ம வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, we do not have the understanding. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த உணர்வு அடையிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் ஆண்டவர் இங்கே பேசுகிறார், ஏசப்பா பேசியிருக்கிறாரு. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆவியானவர் ஒருவர் தான் உங்களுக்கு உணர்வு அடைய செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்க முடியும். அப்போ முதலாவது, for you have the understanding, you need to rely on the Holy Spirit. அதான் முதல் பாகத்தில் நம்ம அக்னியை பார்த்தோம், இரண்டாவது பாகத்தில் நம் தண்ணீர் என்ற வாட்டரையும் பார்த்தோம். இது ரெண்டையும் ஆவியானவருடையதான நேச்சரை நாம் வாசித்து கற்றுக்கொண்டோம். இந்த ரெண்டு பாகத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான தேற்றவாளன், நான் போகிறேன் உங்களுக்கென்று ஒரு தேற்றவாளர்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். அந்த பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் வாழும் பொழுதுதான், அந்த பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து நம் வசனத்தை கேட்கும் பொழுதுதான் வசனத்தில் என்ன இருக்குது என்று புரிந்து கொள்ள முடியும். இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதை என்கிறதான இந்த சூழ்நிலைக்குள்ளதாக ஒரு விசுவாசி எப்ப தள்ளப்படுவான்? அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமலோ பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழாமல் இருக்கும் பொழுதோ சத்தியத்தை உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. So for you to understand the word, you need the Holy Spirit. ஒருவேளை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அந்த சூழ்நிலை இருப்பீங்க, நான் உற்சாகப்படுத்துறேன். முதல் பாகம் இரண்டாவது பாகத்தையும் பாருங்க. அந்த ரெண்டு பாகத்திலையும் பரிசுத்த ஆவியின் கிருபியின் அபிஷேகம் பெறுகிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த வீடியோ முடிவடையும் பொழுது அந்த ரெண்டு லிங்கும் அப்பியர் பண்ண நீங்க தட்டி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக வேர் என்றதால் என்ன?
ஏன்னா நம்ம பார்த்தோம், இந்த கற்பாலை இடங்களில் விழுந்த விதை எதை குறிக்கிறது? வேர் இல்லாமல் அவன் காணப்பட்டதுனால அவன் இடறி போகிறானாம். அப்ப பரிசுத்த ஆவி நம்ம இடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது ஆவியானவர் உங்க வாழ்க்கையில தேவை, உணர்வடைய, அண்டர்ஸ்டாண்டிங் பெற. இரண்டாவது, வேர் உண்டவனாய் நீங்கள் காணப்பட வேண்டும். வேர் என்றால் என்ன? ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திருப்பிக் கொள்ளுங்கள். மேலும் முதல் பலன் ஆகிய மாவானது பரிசுத்தமாய் இருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் ஆனது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். மீண்டுமாய் வாசிக்கிறேன். 2வது பகுதியிலே 16வது வசனத்திலே, வேர் ஆனது பரிசுத்தமாய் இருந்தால் கிளைகள் பரிசுத்தமாய் இருக்கும். வேர் பரிசுத்தமாய் இருப்பதினால கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்கும். இதை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏன்னா ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், நானே செடி, நீங்கள் கொடிகள், என்னை அன்றி நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. I am the vine, ye are the branches, you cannot do anything without me என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ ஜீவித்தின் வேர் கிறிஸ்து இயேசுவானவர். அந்த இயேசுவானவருடைய வேரிலே நாம் கட்டப்படுவோம் என்று சொன்னால் நாம் வேர் உண்டவர்களாய் காணப்பட முடியும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் உபதேசிக்கும் பொழுது இந்த கிறிஸ்து என்கிறதான வேரை மையப்படுத்தி தான் சகலத்தையும் போதித்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இயேசு ஆனவர் வேராய் மாற வேண்டும். வேர் என்றால் என்ன? ஒரு மரத்துக்கு வேர் இருக்கும் பொழுது அந்த மரத்தில் இருக்கிற எல்லா கிளைகளும் தானாய் சத்தை போய் தேடிக்கொள்ள முடியாது. வேறு இடத்திலிருந்து என்ன வருகிறதோ அதுதான் அவங்களுக்கு சோர்ஸாய் காணப்படும். ஜீசஸ் கிரைஸ்ட் உங்க வாழ்க்கையில் ரூட்டாய் இருக்கிறார் என்று சொன்ன என்ன அர்த்தம்? He is the source of everything. அவரே எல்லாத்துக்கும் காரணராய் மாறி விடுவார். அவரிடத்துல தான் எனக்கு பலன் வருகிறது, அவர் இடத்துல தான் எனக்கு சந்தோஷம் வருகிறது, அவர் இடத்துல தான் என் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, அவர் இடத்துல தான் என் சுகம் வருகிறது, அவர் இடத்துல தான் என் வாழ்க்கையின் தீர்மானங்கள் வருகிறது, அவர் இடத்துல தான் எனக்கு வாழ்க்கையில் சகல திட்டங்களும் வருகிறது. அவர் தான் எனக்கு வேர். நானாய் ஒன்றும் செய்வது கிடையாது. எனக்கு வேறு கிறிஸ்து. அவர் இடத்திலிருந்து மாத்திரம்தான் ஐ கேன் ரிசீவ் எவ்ரிதிங் என்று ஒரு வாழ்க்கைக்குள்ளதாக உங்களை கட்டப்பட நீங்க விட்டு கொடுத்து இயேசுவானவரோடு ஒரு அனுபவத்துக்குள் கடந்து போகும் பொழுதுதான் இயேசுவானவர் உங்களுக்கு வேறாய் மாறிவிட முடியும். நிறைய இடத்துல இப்போ என்ன நடக்குது? இயேசு வேர்னு சொல்லிட்டு இந்த கிளைகள் அந்த மரத்திலிருந்து இருக்கிற இலையா இருக்கிற நம்ம இன்னொரு ஒரு நிலத்தில் நம்ம வேற சொந்தமாக போட்டுக்கிறது, சொந்தமாக எல்லாத்தையும் மன்னிக்கிறது. அப்போ இயேசு உனக்கு வேறாய் இருப்பது கிடையாது. அப்படி நீ வாழ்வா என்று சொன்னால் நீர் வேர் இல்லாத ஓர் மரமாய் காணப்படுகிறாய். அப்போது நீ கற்பாறை இடங்களில் விழுந்த விதை போலதாக உன்னுடைய மண்ணு காணப்படும், பூமி காணப்படும். அப்போ நீ இடறி விடுகிறாய். வசனம் ஏன் அற்புதமாக வாழ்க்கை நன்மையை கொண்டு வர முடியலன்னா, பிகாஸ் there is no root. And what is that root? Who is the root? Jesus Christ is the only root. அப்ப அவர் வேறாய் மாறவிட்டால் ஒன்றும் நடக்காது. இப்ப முதலாவது உணர்வு அடைய வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் தேவை. இரண்டாவது வேர் வேண்டும். கிறிஸ்து எனக்கு வேறாய் மாற வேண்டும். அது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரண்டர் லைஃப். நானா எதுவும் செய்ய மாட்டேன், ஆண்டவரை சார்ந்து தான் இருப்பேன். ஆண்டவரை ஆராதித்து அவர் தான் எனக்கு சந்தோஷத்துக்கு காரணர், அவர் தான் என் சமாதானத்துக்கு காரணர், அவர் தான் எனக்கு சகலத்தையும் செய்ய முடியும். நான் ஏசப்பாவை மட்டும் தான் பார்ப்பேன், நான் அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன், நான் அவருக்குள்ளேவே தான் இருப்பேன்.
எனக்கு எது வேணாலும் ஏசப்பாட்ட தான் போவேன், ஏன்னா அவர் தான் எனக்கு வேறாக இருக்கு. நானாக போய் எதையும் முயற்சிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர்கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போவேன். ஏசப்பாவை சார்ந்து தான் நான் என் லைஃப்பை நான் இண்டிபெண்ட்டாக வாழ மாட்டேன், சொந்த காலில் நிற்க மாட்டேன், நான் ஆண்டவர் சார்ந்து தான் நிற்பேன். ஐ வில் நாட் பி இண்டிபெண்டன்ட் இன் மை லைஃப், ஐ வில் பி டிபெண்டன்ட் ஆன் த ரூட் ஆஃப் மை லைஃப் which is Christ Jesus என்று உங்கள் வாழ்க்கையில் சகல காரியத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தாதான் அவர் உங்களுக்கு ரூட்டு. இது ரெண்டும் உங்களை வாழ்க்கையில் காணப்படும் பொழுதுதான் மத்திய 5வது அதிகாரம் 13வது வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த மத்திய 5வது அதிகாரம் 13வது வசனத்தை எல்லோரும் வாசிக்கிறோம், அது நம் விசுவாசத்தில் அறிக்கை செய்து கொள்ளுகிறோம். ஆனால் யார் வாழ்க்கையில இது நிறைவேறும்? இப்படியாய் வாழுகிற வாழ்க்கையில தான் இது நிறைவேறும். வாசிக்க கேட்போம். மத்திய 5வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஆனது சாரம் அற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரை மிதிக்கப்படுவதற்குமே ஒளியாய் வேர் ஒன்றுக்கும் உதவாது. நீங்க யூ ஆர் த சால்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அந்த உப்பு சாரம் இழந்து போகும் என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் அற்றதாய் மாறிவிடும். யூ வில் பிகம் யூஸ்லெஸ். அந்த நாட்களில் உப்பு எதுக்காக பயன்படுத்துவாங்க சொன்னா, டு பிரிசர்வ். உப்பு எது மேலாவது போட்டாலும் அது ப்ரிசர்வ்டாக இருக்கும், அது அழிந்து போகாமல் காக்கப்படும். அப்போ ஏதாவது ஒரு காரியம் அழிந்து போகாமல் காக்கப்பட வேண்டும் சொன்னால் உப்பை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாய் இருக்கும் போது தான், சாரம் உள்ளதாய் காணப்படும் பொழுது தான், அந்த மினரலாக அந்த நியூட்ரிஷனாக நீங்கள் மண்ணிலே காணப்படும் பொழுது தான், பூமியிலே காணப்படும் பொழுது தான் இந்த பூமிக்குரிய யாவருக்கும் நீங்கள் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் காணப்பட முடியும். இது வாலிபர் எழுப்புதல் தொடர் என்று இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தலைப்பு வைத்தோம். எதற்காக எழுப்புதல் தேவை? எழுப்புதல் மூலியமாய் நீங்க எழுமினாதான் அநேகருக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்களாய் காணப்பட முடியும். நீங்க உப்பாய் காணப்படும், பூமிக்கு உப்பாய் நீங்க காணப்பட முடியும். ஆனா பூமிக்கு நீங்க உப்பாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த உணர்வு தேவை, உங்களுக்கு இந்த வேர் தேவை. உணர்வு என்று பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் தேவை. வேர் என்றதான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தேவை. You need to have a life of depending on Jesus Christ and a life led by the Holy Spirit. இது ரெண்டும் இருக்கும் பொழுதுதான் நீங்க நல்ல நிலமாய் மாறுவீர்கள். இந்த நல்ல நிலமாக உங்களுடைய வாழ்க்கையில வசனத்தை விதைத்தாலே அது 30, 60, 100 பலன் கொடுக்கும், கனி கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்குற ஒவ்வொரு பிரசங்கங்களும், ஒவ்வொரு சத்தியங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், ஒரு மகிமையை உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர் என்று சொன்னால் இதை நீங்கள் செய்யும்படியாய் ஆவியானவர் பேசுகிறார். இது அஸ்திவாரம். அருமையானவர்களே, முதல் பாகத்தில் அக்கினி, 2வது பாகத்தில் தண்ணீர், ஆனால் 3வது பாகத்தில் பூமி நல்ல நிலமாய் நீ மாறும்படியாய் உன் வாழ்க்கையிலே வசனத்தை கொண்டு ஆண்டவர் அஸ்திவாரத்தை போட விரும்புகிறார் என்று வசனம் உங்க வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை பேசுவதற்கு முன்பதாக, ஆயத்தப்படுத்துவதற்கு முன்பதாக தேவனோட ஆவியானவர் என் உள்ளத்தில் பாரத்தை கொடுத்தார். அநேகர் கட்டப்படாமல் இருக்கிறார்கள், வசனத்தால் கட்டப்படாமல் இருக்கிறார்கள், வசனத்தால் கனி கொடுக்காமல் இருக்கிறார்கள். காரணம் ஏன்? அவர்கள் உணர்வடையாமலும் வேர் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால் என்று ஆவியானவர் என்னிடத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார். ஒரு பாரத்தை கொடுத்தார். I am giving you today the real deal, not a fake one, but the real truth, the real deal for your life to be transformed. The word of God is the only key for a child of God to possess anything in his life. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சகலத்தையும் சுதந்தரித்துக் கொள்ள
வேத வசனம் மாத்திரமே உனக்கு திறவுகோல். அதற்கு இயேசுவின் கரத்தை உன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவர் வேறா மாறணும். சுய இஷ்டத்தின்படி வாழாமல் ஒப்பு கொடுத்து எல்லாமே ஏசப்பா மூலியமா தான் எனக்கு வரணும். விசுவாசத்தை அன்றி பெறுவது யாவும் பாவம் என்று வேத வசனம் சொல்லுது. சொந்தமா நம்ம ஓடி சொந்த பலத்தில் நாம் ஓடிக்கொள்வோம் என்று சொன்னால் கிறிஸ்து வேறல்ல. கிறிஸ்து வேறாய் இல்லாமல் போனால் கேட்கிற சத்தியங்கள் பிரயோஜனம் அல்ல. So make Jesus Christ the root of your life and make the Holy Spirit the leader of your life. கிறிஸ்து அஸ்திவாரம், பரிசுத்த ஆவியானவரோ கூடாரம். இப்படி நீங்க வாழ்ந்து உங்க வாழ்க்கையை கிறிஸ்து வாழ்க்கையை பிரயாணம் செய்வீர்கள் சொன்னால் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு சத்தியத்திலும் இருக்கிற அபிஷேகம் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை நிச்சயமா செய்யும். The word of God can bear fruit in your life and at times it takes some time. சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாய் நேரம் எடுக்கும். எப்படி ஒரு விதையை விதைத்தால் அது கனி கொடுக்க வளர அறுவடை பண்ண நேரம் எடுக்குதோ அதே போலதான் it takes time, but if you depend on God, the Lord will do a mighty thing in your life. எனக்கு ஆண்டவரிடத்தில் தெளிவாய் பேசியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் நான் ஆவிலே உணர்கிறேன், ஓர் விதமாய் பேசியிருக்கிறார். உங்களுக்காக ஒரு ஜெபத்தை எடுக்க போகிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்குள்ளதாக வரப்போகிறது. இந்த முடிவுக்குள்ளதாக நாம் கடந்து போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய கரத்திலே நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவ கரத்திலே நம்மளை ஒப்புவிப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்தும்படியாய் நாம் விட்டு கொடுப்போம். சரண்டா சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அப்பா நீங்க என் வாழ்க்கைக்கு வேறாய் மாறுங்க ஏசப்பா. நிறைய விஷயத்த என் விருப்பத்தின் பிரகாரம் செஞ்சிட்டேன். இப்ப எனக்கு புரியுது, நீங்க வேறாய் இருக்கணும். என் வாழ்க்கையில சந்தோஷம் அது உங்கள் மூலியமா வர வேண்டும். என் வாழ்க்கையில ஒரு உத்தரவாதம் அது உங்களிடத்திலிருந்து வர வேண்டும். என் வாழ்க்கையில செழிப்பு ஆசீர்வாதம் அது உங்களிடத்திலிருந்து வர வேண்டும். நானாய் தேடி போவது எதுவும் நிலையானது அல்ல. நானாய் எல்லாவற்றையும் தேடி போவேன் என்று சொன்னால் நீங்க என் வாழ்க்கைக்கு வேறு அல்ல. நீங்க என் வாழ்க்கைக்கு வேறாய் இல்லாமல் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொன்னா கேட்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் பிரயோஜனமற்றவை. பரிசுத்தவான்கள் ஊழியர்காரன் தலையில கரங்களை வைத்து எவ்வளவு ஜெபித்தாலும் அது தற்காலிகமான விடுதலை, நிரந்தரமானது அல்ல என்று நான் உணர்கிறேன். அதனால தான் எத்தனையோ இடத்துல ஜெபத்துக்கு போனேன். எத்தனையோ ஊழியக்காரங்களிடத்தில் என் சூழ்நிலையை சொல்லி ஜெபத்தை பெற்று கொண்டேன். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குது, நிரந்தரமான ஒரு விடுதலை இல்லை. காரணம் ஏன்? கிறிஸ்து வேறாய் அல்ல. கிறிஸ்துவை இன்னைக்கு வேறாய் மாத்து. அவரை நம்பிதான் நீ வர வேண்டும். அதனால ஆண்டவர் சொல்லுகிறாரே, அவர் பின்பற்ற விரும்பினால் எல்லாவற்றையும் விட்டுட்டு சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர கடவன். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து சிலுவையை சுமந்து என்னை பின்தொடர கடவன். ஒருவன் எனக்காக தன் வாழ்க்கையை இழந்தால் அதை அது மீண்டும் பெறுவான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருவன் என்னை காட்டிலும் தாயோ தந்தையோ கணவனையோ பிள்ளைகளையோ அதிகமாய் நேசித்தால் என்னை பின்பற்ற பாத்திரவான் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Today you make a decision to make Jesus Christ the root of your life. உன்னுடைய வாழ்க்கையில வேறாய் நீ அவரை மாற்றிக் கொள்வாய் என்று சொன்னால் இன்னைக்கு நன்மையானது உன் வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு வல்லமையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் போடுகிறார். என்ன ஆசீர்வாதம்? கிறிஸ்துவே ஆசீர்வாதம். கர்த்தரே மூலைக்கல். He will be the cornerstone and the foundation of your life. When he becomes the foundation, you will not be shaken. அவர் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பொழுது நீ அசைக்கப்படுவது இல்லை.
பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கூடாரமாய் மாறுகிறார். அவரே உன்னை சகல சத்தியத்தில் நடத்த ஆரம்பிப்பார். நீ கேட்கிற ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் உனக்கு கூறிய வார்த்தை என்ன என்று தீர்க்கமாய் ரேமா வார்த்தையாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். அந்த சத்தியத்தின் மூலமாய் நீ பெற வேண்டிய விடுதலைகளை பெற ஆரம்பிப்பாய். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் ஒவ்வொரு சத்தியமும் நீ கேட்கிற சத்தியமும் 30, 60, 100 கனி கொடுக்கும்படியாய் நீ எதிர்பார்க்கிற மாற்றங்களை உன் வாழ்க்கையை கட்டழுத்து விடப்படும்படியாய் தேவன் அதிசயங்களை செய்வார். பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அருமையான வாலிபர்களே, உன் வாழ்க்கையில தேவனை அஸ்திவாரமாய் மாற்றி உன் நிலத்துக்கு, உன்னுடைய நிலத்துக்கு, உன்னுடைய பூமிக்கு let Christ be the foundation. இயேசு கிறிஸ்து வேராய் அஸ்திவாரமாய் மாறுவதாக. அது மூலமாக நன்மையானதை பெறுவாய். அநேகர் இந்த வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆழத்தில் தொடப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். வேராய் மாறுகிறார். அவர் வேராய் மாறுகிறது நிமித்தமாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்வடைய செய்யும்படியாய் கூடாரமாய் மாறுகிறார். அப்பா தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்டு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் அதிகமாக நீர் இவர்கள் வாழ்க்கையில் அஸ்திவாரமாய் காணப்பட, வேராய் காணப்பட அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நீர் அவர்களுக்கு பேசும்படியாக, வழி நடத்தும்படியாக கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர்கள் புரிந்து கொள்வதை கர்த்தர் அதிகரிக்கும்படியாக செய்து தேவன் பிள்ளைகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் மகிமையான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இந்த வேளையில் குர்ஆன் கர்த்தரிடத்தில் தெளிவாய் பேசியிருக்கிறார். 1வது பாகத்தையும் 2வது பாகத்தையும் பார்க்காமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். முதல் பாகம் அக்னி, ஃபயர், 2வது பாகம் தண்ணீர், வாட்டர். அதையும் பார்த்து இதையும் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் கடைசி பாகத்துக்குள்ளதான் நாம் கடந்து போகிறோம். தேவன் உங்களை நிச்சயமாய் மகிமையாய் வழி நடத்துவாராக என்று சொல்லி, உங்களுக்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கும் என்று சொன்னால், தேவன் உங்களிடத்தில் எதை பேசினார் என்று, எப்படி இடைபெற்றார் என்று சொல்லி சாட்சி எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு செய்து, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் காணப்படும், நீங்கள் தொடர்பு செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கரங்களை உயர்த்தி என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியம் என்று நம்மளோடு சதாகாலம் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். நாளை ஸ்பெஷல் கூட்டங்கள் இருக்கும். மினிட்ஸ் ஆஃப் மிரக்கல், அற்புதத்தின் நிமிடங்கள் என்று டிக்டாக்ல நாம் வருவோம். நிச்சயமாய் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் அநேகர் விடுதலையாக்குவாராக, சுகமாக்குவாராக. தொடர்ந்து எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமை அடைவதாக. காட் பிளஸ் யூ. இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோம் சொன்னால், நீங்கள் இந்த ஊழியத்தை உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்களை ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.